ஓகே மேடம். இவ்வளவு தூரம் வந்திருக்க? உன்னையும் ஜெயில தூக்கி போட்டுட்டாங்களா? அதுவும் ஏன் செல்லுக்கே வந்திருக்க? சொல்லுடி, உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்லு. கையெடு, சொல்றேன். சொல்லுடி, சொல்லு. இப்படியே போட்டு அழுத்துறது. இன்னும் கொஞ்சம் வேகமா அழுத்திருந்தீனா நான் மேலேயே போயிருப்பேன். அப்புறம் எனக்கு பதிலா நீ இங்க இருக்க வேண்டி வந்திருக்கும். எதுக்கும் நீ பிளட் பிரஷர் போய் செக் பண்ணிக்கோ. சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோவம் வருது நல்லதில்ல. நான் உன் அட்வைஸ் கேட்கறதுக்காக இங்க வரல. மரியாதையா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லன்னா நீ சொன்ன மாதிரி நிஜமாவே உன்னை மேல அனுப்பிச்சிடுவேன். ஓகே 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 கூல். மறுபடியும் கோவப்படாத. சொல்றேன். என்ன கேட்ட? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரு? அதானே? ஏன் உமா, ஒரு கேள்விக்கு ஒரு பொண்ணு எத்தனை தடவை தான் பதில் சொல்லுவா? கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என் குழந்தைக்கு அப்பா ராஜா தான் சொன்னேனே, உனக்கு புரியாதா? நான் உன் குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்னு கேட்டேன். எங்க குடும்பங்கள்ல எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா தான் உமா, ரெண்டு அப்பா கிடையாது. உங்க குடும்பங்கள்ல எல்லாம் எப்படி விஷயத்துக்கு ஒண்ணு, வெளியில சொல்றதுக்கு ஒண்ணுன்னு ரெண்டு அப்பா வச்சுப்பீங்களோ? என்ன உமா இது? பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிற? மேனஸ் தெரியாதா உனக்கு? சொல்லுடி, சொல்லு. உன் குழந்தையோட அப்பா யாரு? சொல்லல உன்னை உயிரோட விட மாட்டேன். இது பாரு, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சொல்லுடி, எவன்கிட்ட குழந்தை வாங்கிட்டு என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்க பாக்குறியா? சும்மா விட போறதில்ல, விடவும் மாட்டேன். I want special escort. இது சரிமா, என்ன ஜெயிலர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அவர்கிட்ட பேசணும். போறேன், கொஞ்சம் அவர்கிட்ட பேசியே ஆகணும். வாமா வா. சாரி மிஸ்ஸஸ் உமா, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. நீங்க பர்மிஷன் இல்லாம செல்லுக்குள்ள போயிருக்கவே கூடாது. போனதோடு மட்டும் இல்லாம ஒரு கைதியை போட்டு மிருகத்தனமா அடிச்சிருக்கீங்க. நீங்க உங்க பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்காக உங்க பதவி அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. as per rules, இங்க நடந்ததை எழுதி உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஜிபி ஆபீஸுக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பலாம். பட் நான் அதை செய்ய போறது இல்ல. ஏன்னா நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு டெடிகேட் ஆபீசரா நீங்க இருக்கீங்க. அட் தி சேம் டைம் இங்க நடந்த விஷயத்தை மொத்தமா மறைச்சிடவும் முடியாது. ஒருவேளை பாஞ்சாலி இந்த விஷயத்தை இஷ்யூ ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அது எனக்கே பிரச்சனை ஆயிடும். அதனால இங்க நடந்தத குற்றச்சாட்டா இல்லாம ஒரு தகவலா மேல் இடத்துக்கு அனுப்ப போறேன். உங்களை பத்தி ஏதாவது என்கொயரி வந்தா என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. நோ சார், ரேகாவோட அக்காவா பாஞ்சாலி அடிச்சது தப்பில்லனாலும்
ஒரு போலீஸ் ஆபீசரா நான் செஞ்சது தப்புதான்னு எனக்கே தெரியும். அதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஓகே, நீங்க போலாம்.